பாருங்க 7வது வசனம், சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கனவீனத்திலும். ஊழியன் என்று சொன்னால் கணம் மட்டுமே வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. எதுவும் வரும், கனவீனமும் வரும். அப்ப நாம என்ன செய்யறோம்? யார் கனவீனப்படுத்துகிறார்களோ அவர்களை உண்டு இல்லை என்று பண்ணி விடுவோம். இல்ல, கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும், சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்கள், தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் எப்படி இருக்கிறோம்? அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணும். என்ன சொல்ல வர்றாரு? புரியுதா உங்களுக்கு? என்னன்னா, உலக மக்கள் எங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, உண்மையிலே நாங்க யாரு, இததான் சொல்ல வர்றாரு. உலக மக்கள் எங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அறியப்படாதவர்கள் அப்படின்னு. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. உலக மக்கள் அப்படி பாக்குறாங்க. ஆனா உண்மையாகவே நாங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்தவர்களா இருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி தெரியுது? அறியவில்லை. அடுத்தவர் என்ன சொல்லுகிறார்? நம்மளை பார்த்து அப்படியே சொல்றாங்க. இன்றைக்கு ஊழியர்களை பார்த்து சாகிறவர்கள் அப்படியே சொல்றாங்க, ஜெட்டு வாங்குறவர்கள். ஏன்னா அப்படித்தானே காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா அன்றைக்கு ஊழியர்களை பார்த்து உலக மக்கள் என்ன, எதுக்கியா அவங்க இதெல்லாம் வேஸ்ட், சாகிறதுக்குனே வந்திருக்கிறாங்க, எதுக்கு அங்க போய் நின்றுட்டு இருக்கிறீங்க? அங்கெல்லாம் வேண்டாம், அந்த காட்டுக்குள்ள போய் எதுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறீர்கள்? அந்த மக்கள் உங்களை கொன்று விடுவார்கள்னா பவுல் அங்கேயே போய் நிக்கிறாரு போல. மிஷினரிகள் அங்கேயே போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்க பாக்குறோம், இதெல்லாம் திருந்தாதுங்க, சாகிறதுக்குனே போற கோஷ்டிகள். உண்மைதான், சாகிறவர்கள் என்று நாங்கள் எண்ணப்பட்டாலும் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவர்களா. இது என்ன ஒண்ணுமே புரியல. எதை வச்சு உயிரோடு இருக்கிறவர்களாய் சொல்லுகிறார்? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா பதில் தருவீங்க. அவரோடு இருந்த நிறைய பேரை கொன்னும் போட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எப்பொழுது எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் தேவனுடைய சமூகத்துல நமக்கு அழிவில்லை என்பதை வைத்து பேசுகிறார். இப்ப வேண்டுமானாலும் நாங்கள் சாகிறவர்கள், நாளைக்கே கூட சாகலாம், ஆனா நாங்க உயிரோடு இருக்கிறவங்க. அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், தண்டிக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களா இருக்கிறோம், நாங்கள் நித்தியமாய் அழிக்கப்படாமல் இருக்கிறோம். அடுத்து பாருங்க, துக்கப்படுகிறவர்கள். ஆமா, கிறிஸ்டியானிட்டியில துக்கம் இருக்கிறது. நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது அங்க கஷ்டம் வருகிறது, துக்கம் வருகிறது. ஆனால் நாங்க எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். அததான் நான் முன்னாடியே சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த சமாதானம். இங்கதான் ரொம்ப யோசிக்கணும். தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை எப்படி ஆக்குறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு பவுல் தரித்திரராய் இருந்தது பலரை பணக்காரராய் மாற்ற. ஒரு ஊழியர் இப்படித்தான் பிரசங்கித்தார். பவுல் தேவ ஊழியர், அவர் தரித்திரராய் மாறினதே பலரை என்ன செய்ய? ஐஸ்வர்யவனாய் பணக்காரனாய் மாற்ற. எனக்கு அன்பான தேவ ஜனமே அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அதை பார்த்து ஒண்ணு புரிஞ்சது. அப்ப உங்க சபை விசுவாசிகளை பணக்காரராய் மாற்ற. உண்மைதானே போதகரையா? உங்க சபை விசுவாசிகளை நீங்கள் பணக்காரராய் மாற்ற நீங்க என்ன செய்யணும்? தரித்திரனா போகணும். போவீங்களா? வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்யணும்னு தெரியாம செஞ்சா அப்படியே அது நமக்கே வந்துடும் திரும்ப. இது தெரியல அவருக்கு. அங்க சபையில இருக்கிற யாரும் கேள்வியும் கேட்க போறது கிடையாது. அவர்கிட்ட கேட்டா அடுத்த நாளே மாத்திருவாரு. ஐயோ, தெரியாம எதையோ பண்ணிட்டோம் போல் இருக்கு. உலக மக்கள் பார்வையில அன்றைக்கு இருந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாமே தரித்திரரை போல இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல, அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது, சாப்பாட்டுக்கு ஓடி திரிந்து கொண்டு இருந்தார்கள். அதனால அன்றைக்கு அந்த வார்த்தை பொருந்துகிறது. உண்மைதான், நாங்கள் உலக மக்கள் பார்வையில எப்படிப்பட்டவங்க? தரித்திரர் தான். விசுவாசிகளே தரித்திரரா இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது. கொரிந்தியர்கள்ல நீங்கள் கொடிய தரித்திரத்துல எப்படி கொடுத்தீங்க? உதாரத்துவமாய் கொடுத்தீங்க. அவங்க கிட்ட கஷ்டம் இருந்தது. மக்கள் பாக்குறாங்க, இவர்கள் தரித்திரரா இல்லவா இருக்கிறார்கள். ஆமா, நாங்கள் தரித்திரர்கள் தான், ஆனால் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். அர்த்தம் என்ன? அப்ப கொரிந்தி சபை எல்லாம் பணக்காரரா மாறிட்டாங்களா? இல்ல, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுக்குள் ஐஸ்வர்யம், தேவன் சொன்ன ஐஸ்வர்யம். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருந்தாங்க, தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருந்தாங்க. அதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் சொன்னாலே பணம் நினைச்சுக்க கூடாது. லவோதிக்கேயா சபையினர் அப்படித்தான் இருந்தாங்க. நாங்கள் பணக்காரர்கள். எளிய மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்?
அறிந்திருக்கிறேன். ஆகையால் உன் பார்வை கரெக்டா இருக்கிறதற்கு உன் கண்ணுக்கு மருந்த போட்டுக்க, கலிக்கம் போட வேண்டும் என்று விரும்புகிறேன். சரியா பாரு, நீ ஐஸ்வர்யவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனா நீ யாரா இருக்கிற? தரித்திரன. எப்படி அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி ஐஸ்வர்யவான அவங்க தெரிகிறாங்க, ஆண்டவருக்கு எப்படி தரித்திரராய் அவர்கள் தெரிகிறார்கள்? அவங்க மாம்ச கண் கொண்டு பாக்குறாங்க. என்னிடத்துல கார் இருக்கிறது, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆகையால் நான் யாரு? ஐஸ்வர்யவான். ஆனால் தேவன் என்ன பாக்குறான்? நீ தரித்திரனியா? நீ ஐஸ்வர்யவானே இல்ல, நீ தரித்திரன். ஏன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் உன்னிடத்துல இல்லை. தேவனுக்குரிய ஆவிக்குரிய எந்த ஆசீர்வாதமும் உன்னிடத்துல இல்லை. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு நபர் வருகிறார். ஐயோ, நான் அதிகமா என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் விளைந்து விட்டதே, நான் என்ன செய்வேன்? ஒரு பெரிய ஒரு குடோனா கட்டி விட்டுட்டு அதுல எல்லாத்தையும் சேர்த்து வருஷத்துக்கு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா வாழுவேன் அப்படின்னு தன் இருதயத்துல சொல்லும் பொழுது தேவன் அவனை எப்படி தெரியுமா பாக்குறாரு? ஃபர்ஸ்ட் மதிகேடனேன்னு சொன்ன அது வேற விஷயம். ஆனா உண்மையிலே அந்த மனிதன் யாருன்னா தரித்திரன். அவனுடைய பார்வையிலும் உலகத்தார் பார்வையிலும் அவன் யாரு? பணக்காரன். ஆனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவருடைய பார்வையில அவன் தரித்திரன். அதே மாதிரிதான் இன்னொரு உதாரணத்தை சொன்னார். அங்கு ஒருவன் ஐஸ்வர்யவனாய் இருக்கிறான், ஒருவன் பாத்தீங்கன்னா தரித்திரனாய் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் மரிக்கிறார்கள். ஒருவன் ஆபிரகாமுடைய மடிக்கு செல்லுகிறான், ஒருவன் பாத்தீங்கன்னா நரகத்திற்கு செல்லுகிறான். மனிதர்களுடைய பார்வையில ஆண்டவர் சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதன் இருந்தான். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில ஒரு மனிதன் லாசரு இருந்தான். மனிதர்களுடைய பார்வையில அவன் ஐஸ்வர்யவான், ஆனா தேவனுடைய பார்வையில அவன் தரித்திரன், இவன் தான் ஐஸ்வர்யவான். எனக்கு அன்பானவர்களே, முதல்ல எது ஐஸ்வர்யம் தெரிஞ்சுக்குவோம். இந்த உலக ஐஸ்வர்யத்தை மிகைப்படுத்தி கர்த்தரை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இப்படி சொல்லி இருக்கலாம், பாருங்க எங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது, ஆகையால் நாங்கள் தேவ ஊழியர்கள். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே போதிக்கிறாங்க. நான் வச்சிருக்கிற காரே 1.5 கோடி. வாட்ஸ்அப்ல வளம் வருகிற அந்த வீடியோ எப்ப போனாலும் திரும்ப திரும்ப வளம் வந்து கொண்டிருக்கிறது. நான் வச்சிருக்கிற காரே 1.5 கோடி. நான் இப்ப கூட சென்னையில 5 கோடிக்கு நான் இடம் பார்த்திருக்கிறேன். என்ன சொல்ல வர்றீங்க? நான் தேவனுடைய ஊழியன். அப்படி பார்த்தா பவுல் நிச்சயமா தேவ ஊழியன் அல்ல. அவருடைய நிருபம் எதையுமே வாசிக்க கூடாது என்று சொல்ல வருகிறீர்களா? நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் அநேகரை கர்த்தருடைய அந்த ஐஸ்வர்ய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தில் நடத்துகிறோம். அடுத்து இன்னும் தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும். அர்த்தம் என்ன? எங்க கிட்ட எதுவுமே இல்லை. இந்த புதிய மொழிபெயர்ப்புல பாருங்க, எங்களுக்கென்று எதுவுமே இல்லை, ஆனால் உண்மையில எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. பயங்கர குழப்பமா இருக்கு. எங்களுக்கென்று எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கிறது. இப்படி போய் யார்ட்டையாச்சும் சொன்னா ஏதாவது புரியும். என்னையா சொல்ற? அவங்க கிட்ட சொத்து இல்ல, சுகம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எதுவுமே இல்லாத சமயத்துல எப்படி எல்லாம் இருப்பதாக சொல்ல முடியும்? எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்கலாம், ஆண்டவர் அதை குணப்படுத்துவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை அந்த சுகவீனம் உங்களை எந்த விதத்திலும் தேவனை விட்டு பிரிக்காது. எதையோ நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. 30 வயதிலே ஒருவர் மரித்து போகிறார், நஷ்டப்பட்டு விடுகிறாரா? இல்ல. கர்த்தருக்காக மரித்து விட்டால் போதுமானது, கர்த்தருக்குள் மரித்தால் போதுமானது. அவர் சகலத்தையும் உடையவராய் மரிக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஒருத்தர் 90 வயசுல மரிக்கிறாரு, துன்மார்க்கமாய் மரிக்கிறார். அவர் எதை பெற்றுக்கொண்டார்? ஒன்னத்தையும் பெற்றுக்கொள்ளல. அவர் லைஃப் முழுவதும் நஷ்டம்தான். அவரிடத்துல எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நாம் எதுவுமே இல்லாதபடி வாழ்ந்து மரித்தாலும் தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் உடையவர்களா இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. இந்த உலகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க. நாங்கள் தேவனை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி போதனைய அப்படியே பவுல் தூக்கி அப்படியே குப்பையில போட்டு விட்டார். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நாங்கள் நிற்கிறோம் கர்த்தருக்காக. பாத்தீங்களா? எனக்கு தெரிந்த ஒரு பையன் கான்ஃபரன்ஸ் கால்ல அவங்க அப்பா கூப்பிடுறாரு, என் பையன் என் கூட பேச மாட்டேங்கிற அப்படி. அப்ப அந்த பையன்கிட்ட கேட்டேன் நானு, ஏன் நீங்க அப்பா கூட பேச மாட்டீங்க? இல்ல, எங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லா பசங்களும் நல்ல ட்ரெஸ் போட்டு வர்றாங்க, எனக்கு ஒரே ஒரு யூனிஃபார்ம், அதுவும் கிழிஞ்சிருக்கு, நான் எப்படி போக முடியும்? இந்த மாதிரி எதையுமே எங்க அப்பா எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. அதனால எங்க அப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், உங்க அப்பா எங்க வேலை பார்க்கிறார்? அவர் சாக்கடை அள்ளி கொண்டிருக்கிறார். மாசம் எவ்வளவு சம்பளம்? 10,000க்கும் குறைவான சம்பளம். சாக்கடை அள்ளுகிறார், 10,000க்கும் குறைவான சம்பளம். பேசாம அவர் உங்களையும் வேலைக்கு அனுப்பி இருந்தால் கூட அந்த குடும்பத்துல நிறைய பொருள்களை வாங்கியிருக்க முடியும். ஏனோ அவருக்கு அவங்க அப்பா அம்மா சரியான முறைமையில அவருக்கு இல்ல. அவர் பிறந்த அந்த ஒரு நிறைய இடங்கள்ல கேஸ்ட் பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில உங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுவும் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு மனுஷன் இதை செய்யறாருன்னா
நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி சொல்லி அவர் கீழே உட்கார்ந்துருக்கணும். நீங்க அம்பானி வீட்டுல பிறந்திருந்தீங்கன்னா அது வேற. 10,000 கோடியை வச்சுக்கிட்டு கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டு அனுப்புனாரு, நான் பேசலன்னு சொன்னா அது வேற விஷயம். உங்களை படிக்க விடாமையே வீட்டுல வச்சிருந்திருக்க முடியும், எல்லாம் செய்திருக்க முடியும். ஆனால் இதை செய்கிறாரு, அதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையே தம்பி. நீங்க ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா மற்ற தகப்பனை பார்க்கிறீங்க. ஆனால் மற்ற தகப்பன்கள் வளர்ந்து வந்ததுல நிறைய அவங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்கலாம், அவங்களுக்கு இயற்கையாவே பணம் இருந்திருக்கலாம், கால சூழ்நிலைகள் ஒத்து வரலாம். ஆனா உங்க தகப்பனாருக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா உங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த ஒரு காரணத்திற்காக உங்க அப்பாவை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தூக்கி எறியறீங்களே. மனித இயல்பு என்ன தெரியுங்களா? இதுதான். தன்னுடைய தகப்பனார் எனக்கு இதை செய்யல, அதனால எனக்கு பிடிக்கவில்லை, நான் அதை செய்ய மாட்டேன். பவுல் வித்தியாசமா யோசிக்கிறார். என் பரம தகப்பனுக்காக நான் என்ன பண்ணுவேன்? பசியில கிடப்பேன். சாப்பிடாம இருந்தாலும் சரி, துக்கத்துல இருந்தாலும் சரி, சாக எங்களை ஒப்பு கொடுத்தாலும் சரி, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இதுதான் நாங்க தேவனை சரியாய் பின்பற்றுகிறோம் என்பதற்கு எவிடன்ஸா இருக்குன்னு வைக்கிறார். தட்ஸ் எவிடன்ஸ். நாங்கள் எவ்விதத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறோம். சுகபோக வாழ்க்கை இருக்கும்போது யார் வேண்டுமானாலும் தேவனை பின்பற்ற முடியும். ஒருவேளை உங்க லைஃப்ல கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்குன்னா இப்பத்தான் நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்த முடியும். என அன்பானவர்களே, வேறொரு கிறிஸ்தவத்தை இன்றைக்கு உலகம் போதித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஆதி திருச்சபையின் சத்தியத்தை போதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லல. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட ஒரே மனநிலைமையோடு இருக்கிறோம் பாத்தீங்களா, சந்தோஷமா இருக்கிறோம் பாத்தீங்களா, that's it. இந்த சத்தியத்தை தான் உலகத்துக்கு நாம கொண்டு போகணும். இந்த சத்தியம் பலரை கண் திறக்க பண்ணும். அவங்க லைஃப்ல எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் சரி, அவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அதனால நாம் ஒன்றை கற்று இருக்கிறோம். பவுல் எவ்விதமாய் தன்னை தேவனுடைய ஊழியர் என்று விளங்க பண்ணினார். ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி யாருமே இந்த உலகத்துல விளங்க பண்ண முடியாதே, ஆனால் விளங்க பண்ணி இருக்கு. அதனால் நம்மளுடைய கஷ்டங்களை நீங்க சோர்ந்து போய் ஐயோ குய்யோ முறையோ என்று அழுது பார்க்காமல், அதன் மத்தியிலும் நான் கர்த்தருக்காக நிக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் அநேகருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். இவ்வளவு வறுமையில எப்படியா இந்த கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறாய்? நாங்கள் விக்கிரகத்தை பின்பற்றுகிறோம், எங்களுடைய லைஃப் கூட நல்லா இருக்கே. ஒரே வார்த்தையை சொல்லுங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னுடைய பரம தகப்பனை நான் விட்டு விட மாட்டேன். ஆண்டவர் நம்மை மாற்றுவார், நம் தேவைகளை சந்திப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும். அதனால நீங்க சோர்ந்து போக